இப்போ போன வீடியோவில் எதை பற்றி சொன்னேன்னா, இந்த மாதிரி மரக்கன்று, அரச மரம், வேப்ப மரம், அப்புறமா அகர் மரம், சந்தன மரம், தேக்கு மரம், செஞ்சந்தன மரம், குமிழ் தேக்கு, படாக்கு, வேங்கை, கோங்கு, புரசை, இந்த மாதிரி வேறு வேறு மரக்கன்றுகள் அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட், ஹார்டிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட்டில் நம்மளுக்கு மானிய விலையில் கொடுக்கணும்னு இருக்குது. ஆனால் நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அந்த ஏரியாவை பொறுத்து அது கிடைக்கிற ஆஃபீஸ்க்கு நீங்கள் ஆதார், அப்புறமா உங்களோட ஓட்டர் ஐடி, உங்களோட அட்ரஸ் ஐடி இதெல்லாம் எடுத்துன்னு போய் காமிச்சிங்கன்னா அவங்க மானிய விலையில் கன்று தராங்க. ஆனால் இந்த கன்று நீங்கள் நிறைய கன்று கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சொந்தமாக இடம் இருக்கா, நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல பயிர் பண்ணுறீங்களா, விவசாய இடம் இருக்கா, இது மாதிரிலாம் கேள்வி கேட்டு அதுக்கான சான்றிதழ், அதாவது இடம் இருக்குன்னா அந்த இடத்தோட பட்டா அதெல்லாம் காமிச்சாதான் நிறைய மரக்கன்று தராங்க. இல்லைன்னா ஒருத்தர் உபயோகப்படுத்துகிற மாதிரி ஒரு 4லேருந்து 5 மரக்கன்று மட்டும்தான் கிடைக்கும். அதனால் நீங்கள் பெரிய அளவில் விவசாயம் பண்ணணும், இதை ஒரு தொழிலாக செய்யணும் அப்படின்னா நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற இடத்துக்கான பட்டா மற்றும் நீங்கள் சேல் டீடு வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த சேல் டீடு அதெல்லாம் நகல் எடுத்துகிட்டு போனால் உங்களுக்கு நிறைய மரக்கன்றுகள் கொடுக்குறாங்க. அப்படி இல்லைன்னா நார்த்த மரக்கன்று, எலுமிச்சை மரக்கன்று, ரோஜா கன்று, அப்புறமா கருவேப்பிலை செடி, இந்த மாதிரி சின்ன சின்ன செடி வச்சுருக்காங்க. 30லேருந்து 40 ரூபா சொல்கிறாங்க ஒரு செடி. நீங்களே நல்ல செடியாக பார்த்து எடுத்துக்கலாம். இது நீங்கள் ஆதார் கண்டிப்பாக எடுத்துன்னு போகணும். உங்கள் ஃபோன் நம்பரும் நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஒருத்தர் ஒரு தடவைக்கு மேலே திரும்ப போய் வாங்க முடியாது. அதனால் நீங்கள் முதல்லையே வீட்டு உபயோகத்துக்கு வாங்குறீங்களா, இல்லைன்னா உங்கள்கிட்ட இருக்கிற இடத்துல விதைக்கிறதுக்கு வாங்குறீங்களான்னு முதல்லையே தீர்மானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாங்குங்க. இப்போ மாமர கண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 10-15 வருஷமாவது ஆகும் பலன் கொடுக்க. ஆனால் அதுலேயே போன்சாய் ரகம்லாம் வந்திருக்கு. போன்சாய் ரகம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். மேலும் நீங்கள் குறிப்பிட்டு கேட்டு வாங்கணும். இந்த மாதிரி எனக்கு குட்டை ரகத்திலேயே எனக்கு பலன் தரதாக வேணும், அதிகமாக உரம்லாம் என்னால் போட முடியாது, கொஞ்சம் வளர்ந்த கன்னாக கொடுத்தீங்கன்னா நான் வீட்டில் போய் அதை உடனே அது காய்க்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த மாதிரி உங்கள் தேவைகளை குறிப்பிட்டு நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். ஆனால் வாங்கிட்டு வந்த மரக்கன்றை தயவு செஞ்சு பட்டு போக விடாதீங்க. உங்களால் முடிஞ்ச அளவு அதை நல்லபடியாக தண்ணீர் விட்டு பராமரிங்க. சப்போஸ் பட்டு போன மாதிரி இருந்ததுன்னா ஒரு கவரில் நிறைய மண் போட்டு அதுக்குள்ளே தண்ணி ஊற்றி அந்த மண்ணை எந்த இடம் பட்டு போயிருக்கோ அந்த கிளையை சுற்றி, அந்த கிளையை உள்ளே விட்டு அதை சுற்றி இந்த கவரில் இருக்கிற மண் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ஒரு ட்வைன் வச்சு கட்டிட்டிங்கன்னா கட்டி அப்படியே விட்டுருங்க.